ஏய் என்ன எல்லாரும் வாட் a surprise. ஹாய். ஏய் என்னாச்சு எல்லாருக்கும்? Are you guys all right? Hey ரம்யா என்னாச்சு? வந்தனா what's going on? ஈவினிங் எப்போ வருவ ஆஃபீஸ்ல இருந்து? ஏன் ஏதாவது பிளான் இருக்கா? அதான் நான் முன்னாடியே சொன்னேனே, வந்து நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா, என்னோட ஹெல்ப் கேட்டிருக்கான்னு. நான் ஈவினிங் அங்க போகணும். ஓகேவா? ஓ ஹலோ வாசு. யா வாசு ஹியர். டேய் வாசு, நான் பிரகாஷ் பேசுறேன்டா. எப்பறா இருக்க? ஹேய் பிரகாஷ், யூஎஸ் நம்பர்ல இருந்து கால் வருது. எங்கடா இருக்க? டேய் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா ஈவினிங் எல்லே வரேன். மீட் பண்ண முடியுமா? ஆஃப் கோர்ஸ் டா, நீ வீட்டுக்கு வந்துரு, கண்டிப்பா மீட் பண்றோம். ஓகேடா, நான் ஈவினிங் ரீச் ஆனோனே உனக்கு கால் பண்றேன். பாய்டா. ஒரு பிசினஸ் ட்ரிப்காக அவன் எல்லே வரான். சோ அவனை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். நானே அவனை ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னால் முடியலன்னா டாக்ஸி பிடிச்சி வர சொல்லிடுறேன். என்ன வாசு இது? இப்பதானே சொன்னேன் ஈவினிங் எனக்கு பிளான்ஸ் இருக்குன்னு. வந்தனாவன் நம்ம வீட்டுக்கே வர சொல்லிடு. எல்லா ஒர்க்கையும் இங்கே வச்சு முடிச்சுக்கங்களேன். உன் ஃப்ரெண்டை நான் பார்த்தது கூட கிடையாது. How will I recognize him? ஓ, பிரகாஷ் ஹரிநாதன் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணு, அவன் ஃபோட்டோ அதில் இருக்கும். வந்தனா, ஹாய் ரம்யா. வாசு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராராம், அதனால நீயே வீட்டுக்கு வந்துடுறியா? ஓகே நானே வந்துடுறேன். ஃபைவ் 5:30க்கு வரேன்னு 5 o'clock வந்துட்டேன். வாசு ஃப்ரெண்ட் வந்தாச்சா? இன்னும் இல்லை. ஹலோ டாடி, நான் ரம்யா வீட்ல இருந்து பேசுறேன். உன் ஃபோன் வீட்லயே இருக்கு? ஆமா, நான் செல்போனை வீட்லயே மறந்து வச்சிட்டேன். அதுக்கு தான் இப்போ கால் பண்ணேன். டேப்லெட்ஸ் வாங்கிட்டியா? இல்ல, நான் இன்னும் மெடிக்கல் ஷாப் போகல. வீட்டுக்கு வந்து செல்போன் எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். ஓகேமா. ஓகே பாய். பாய். ஓகே. வாசுவோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, நான் இமெயில்ஸ்ல அனுப்பிடுறேன். கண்டினியூ பண்ணிடு. Hello, I am Vasu's friend. பிரகாஷ் ரைட்? Yeah, ப்ளீஸ் கம் இன். thank you. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? காலையில தான் உங்க ப்ரொஃபைல் பிக்சரை ஃபேஸ்புக்ல பார்த்தேன். உங்க பேரண்ட்ஸும் இங்கே தான் இருக்காங்கல்ல? ஆமா, ரம்யாவோட பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அவ மேரேஜ் கூட இங்க தான் நடந்தது. ஓ நைஸ். ரம்யா, உங்க வைஃபை கனெக்ஷன் கொஞ்சம் போட்டு தர முடியுமா? ஓ ஷியோர். வாசு பிக்சர் பார்க்கலாமா? ஷூர், வை நாட். இது யாரு? ஓ, இது அம்மு. ஓ, அம்மு வாசுக்கும் உங்களுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? வாசுக்கு ரொம்ப க்ளோஸ். க்ளோஸ்னா? இந்த பிக்சர் எங்க எடுத்தது? அம்முவை பார்க்க வாசு பெங்களூர் வந்தப்போ எடுத்தது. வாசி இப்ப பெங்களூர் போனார் ரம்யா? மேரேஜ்க்கு முன்னாடி போயிருக்காரு. வேற எதுவும் எனக்கு தெரியாது. எது எப்ப எடுத்தது? ஓ, திஸ் ஒன் வாசுவும் அம்முவும் யூஎஸ்ல ஒன்னா ஒர்க் பண்ணும்போது எடுத்தது. இந்த பிக்சர் வாசுவோட ஃபேஸ்புக்ல இருக்குமே. வாசு ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டார்ல ரம்யா? ஏன் அவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்றது இல்ல? அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னாரு. ஓ, அம்முக்காக ஸ்பெண்ட் பண்ண டைமை வேஸ்ட்னு சொல்றானா? எக்ஸ்கியூஸ் மீ. ரம்யா, டோன்ட் பி அப்செட். மேபி ஷீ இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். வாசு கிட்ட இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்காம நீயா எந்த முடிவுக்கும் வராத. அப்படியே அம்மு கிட்டயும் பேசிட்டீங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வரும். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மு யாரு? அவ எங்க இருக்கா?
ரம்யா, இவர்கிட்ட என்ன பேச்சு? நீ முதல்ல வாசுக்கு ஃபோன் பண்ணு. வாசு எங்க இருக்க? ஹாய் ரம்யா, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு. என்ன கேம் இது ரம்யா? நீ முதல்ல பதில் சொல்லு வாசு. கேமா இல்லையா நான் சொல்றேன். சரி கேளு. அம்மு யாரு? என்ன வாசு எதுவுமே பேச மாட்டேங்கிற? அம்மாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? சோ அம்மு உனக்கு தெரியும். என்ன நடக்குது உங்களுக்குள்ள? எல்லா விஷயத்தையும் வீட்ல வந்து பேசிக்கலாம். போனை வை. வாசு போனை வச்சிராத ப்ளீஸ். நான் பேசிட்டு இருக்கேன். வைக்காத ப்ளீஸ் வாசு. இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you. ரம்யா, How can you do this to me வாசு? ரம்யா கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். நான் எல்லாத்தையும் சொல்றேன். நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? Oh நீ அந்த my அம்மாவை God. பார்க்க பெங்களூர் போயிருக்க. அவ உன்னை பார்க்க அமெரிக்கா வந்திருக்கா. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. உனக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு. மத்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன் ப்ளீஸ். உனக்கு தெரியாத யார் சொல்லிருப்பாங்கன்னு? உள்ள போய் பாரு, உனக்கே புரியும். ஹாய் வாசு. ஹேய், வந்தனாவியா சொல்ற? போதும் வாசு, இதுக்கு மேல நடிக்காத நீ. தயவு செய்து யார் சொன்னாங்கன்னு சொல்லு ப்ளீஸ். அதான் இத சொல்றதுக்காகவே இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கே உன்னோட ஃப்ரெண்ட். அவன் தான் சொன்னான். என்ன ரம்யா சொல்ற? நான் இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெளியில யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான். நான் வெயிட் பண்றேன். நாளைக்கு மார்னிங் ஹேய் பிரகாஷ், வாடா. என்னடா? என்னாச்சு? சீக்கிரம் வாடா. ஏய் என்னன்னு சொல்லுடா. வாடா. என்னடா அவ்வளவு அவசரம்? வாடா. இங்க பார், இவன் தான் பிரகாஷ். Hello. இப்பவாவது நம்புறியா? அப்போ மேல இருக்கிறது யார் வாசு? மேலே வாசு, மேல இருக்கிறது யாருன்னு போய் பாருங்க. யாருமே இல்லையா ரம்யா? ஏய் எல்லா இடத்துலயும் தேடி வச்சுடா. என்ன ரம்யா, என்ன ஆச்சு? யார் வந்தா? இங்க பாரு, இங்க பாரு. உன் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டுக்கு வந்தால, அவ Facebookல ரிக்வெஸ்ட் அனுப்பி வச்சிருக்கான் பாரு. ஆமாமா, இவனே தான். ஏய் பிரகாஷ், இத பாரு. ஏய் இது அஜய்டா. செத்தவன் எப்பறா உயிரோட வந்தான்? எவனோ நம்மளோட விளையாடுறான்டா. This is not possible. I'm scared to death. என்ன வாசு பண்ணி தொலைச்ச? Let's call 911 please. I'm going crazy. I'm leaving now. என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. Let's all go. யாருமே இங்க இருக்க வேண்டாம். ரம்யா, நீ தனியா போகாத ரம்யா. நான் யாரை நம்பியும் இல்ல. பிரகாஷ், நீங்க கூட போங்க. Yeah, okay. உங்ககிட்ட நல்லா பேசுற நிலைமையில கூட நான் இல்ல. அம்மு, அஜய், யார் இவங்கலாம்? அம்முவும் அஜயும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்பவே க்ளோஸ். அம்முவோட சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் அஜய் கூடவே இருந்திருக்கான். வாசு, உங்களுக்கு அம்மு எப்படி தெரியும்? நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மு என்னோட டீம்ல ஜாயின் பண்ணா. வெரி ஸ்மார்ட் கேர்ள். பார்த்தவனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாங்கள் 2 பேரும் யூஎஸ் வந்தோம். ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல், யூனோ. ஷி இம்ப்ரெஸ் மீ அ லாட். நான் என் லவ்வை சொல்லிட்டேன். அப்ப அஜய் சொன்னது எல்லாமே உண்மைதானா? ஆமாம், அது உண்மைதான். ஆனால் செத்தவன் வந்து எப்படி இதெல்லாம் சொன்னான் தான் என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. அதுக்கப்புறம் அம்மாவோட ஃபாதருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியா போயிட்டா. அம்மாவை பார்க்க நான் பெங்களூர் போனேன். அப்போ வாசு, எப்ப திரும்பி வருவ? என்னால் எப்போ திரும்பி வருவேன்னு சொல்ல முடியாது. நீ வேணா உன் பேரண்ட்ஸ்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடு. நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். டே வாசு, அம்மா உன்னை நம்பி தான் இருக்கா. அம்மாவை தவிர என் லைஃப்பில் வேறு யாருக்குமே இடம் கிடையாது.
அப்புறம் என்னாச்சு வாசு? எனக்கு யூஎஸில் செட்டில் ஆகணும்னு ஆசை. அதுக்கப்புறம் தான் ரம்யா என் வாழ்க்கையில் வந்தா. என் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு நாள் அஜயை பார்த்தேன். வாசுவை பற்றி கேட்டான். வாசு ஃப்ரெண்ட் பிரகாஷா? அதே பிரகாஷ் தான். வாசு பத்தி ஏதாவது சொன்னானா? ஏதோ சரியில்லை. நீ அஜய் கிட்ட பேசுன்னு அவன் நம்பரை எனக்கு பிரகாஷ் கொடுத்தான். ஹலோ, am I speaking with அஜய்? யா அஜய் தான். ஏய், நான் வாசு பேசுறேன்டா. வாசுவா? பிரகாஷ் தான். பிரகாஷ் நம்பர் கொடுத்தானா? வந்து அம்மா. ஒரே ஒரு நிமிஷம். அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஓகே, ஒரு நிமிஷம். வாசு, நான் அம்முடா. அம்மு, எப்படி இருக்க? நீ எப்படிடா இருக்க? என்ன சுத்தமா மறந்துட்டேல்ல? நான் அப்படி என்ன தப்பு பண்ண வாசு? அப்புறம் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஒரு ஃபோன் கூட நீ பண்ணல? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உன் ஃபோன் நம்பர், இமெயில் எல்லாத்தையும் நீ மாத்திட்டல என்ன அவாய்ட் பண்ணணும்னு. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? உன் லைஃப்ல இருந்து என்ன இப்படி சுத்தமா ஒதுக்கி வச்சிட்டிய வாசு. உன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இப்படி எல்லார்கிட்டயும் என்ன மறைச்சு வச்சிட்டல. நம்ம எல்லா மெமரிஸும் Facebookல தான் இருந்துச்சு. உன் அக்கவுண்ட்டை கூட நீ டெலீட் பண்ணிட்ட. I miss you every day வாசு. I think about you every day. நீ இமிடியேட்டா இந்தியா கிளம்பி வா. நான் உன்னை பார்க்கணும் உடனே. உங்க வீட்ல என்னை பத்தி சொல்லு. என் பேரண்ட்ஸ்க்கு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் யுஎஸ்க்கு வர ரெடி வாசு. ரம்யாவை பத்தி தெரிஞ்சதா இதெல்லாம் பேசுறியா? யாரு வாசு ரம்யா? என்னோட வைஃப். ஏய் வாசு, என்ன சொல்ற? நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? அம்மு என்னாச்சு? வாசு அம்முக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அம்மு! அஜய் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். வாட்? கொஞ்ச நேரத்தில் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வந்துச்சு. உடனே பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல் போக சொன்னேன். அம்மு தான் லைஃபோட கடைசி நிமிஷத்தோட போராடிட்டு இருந்தா. அம்முவால் என் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் போவே இல்லை. ஷீ இஸ் நோ மோர் நவ். ஓ மை காட், அம்மு உயிரோட இல்லையா? வந்தனா, உன் போன் தான் மேல அடிக்கிறாப்ல இருக்கு. என்னன்னு பாரு. தர்ஷினி, வந்தனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் போன் அடிக்குது. என்னன்னு பாரு. வந்தனா, என்னடி பண்ற? மேல ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டே இருக்கு. வந்தனா, வந்தனா, அழறியா? வந்தனா, வெயிட் பண்ணுங்க, யாரும் கதவை திறக்காதீங்க. எங்க இருக்க நீ? யாரு பேரு? வந்தனாவையா? தர்ஷினி, உள்ள போகாதீங்க. என்னம்மா, என்னாச்சு? பகராம சொல்லு. என்னாச்சு? யாரும் உள்ள? யாரு? Facebook அக்கவுண்ட் அதுவா ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாரு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சல, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போற? ஓ மை காட், இது வந்தனாவே கிடையாது. எப்பவும் என் கூடயே இருந்த அஜய் என் கண்ணு முன்னாடி செத்து போனதை பார்த்து எனக்கும் பயமா இருந்துச்சு வாசு.
எனக்காக எந்த ரிஸ்கும் எடுக்காம அமைதியா இருந்த அந்த வாசுவ பார்த்து எனக்கும் பயமா இருந்துச்சு. இவதான் மேல இருக்கா. வந்தன உருவத்துல நம்ம கூட இவ்வளவு நேரம் இருந்தது அம்முதானா? ஓ மை காட். அப்ப நம்ம வந்தனா எங்க? வந்தனா கதவை திறக்க இவ்ளோ நேரமா? என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? யாரோ 2 பேரு கார்ல உட்காந்துக்கிட்டு வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க? ரம்யா, நான் உங்க வீட்ல போய் பெல் அடிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் எங்க இருக்கீங்க? வாசு வாசு பிரகாஷ், டேய் என் கூட வாடா. என்னாச்சுடா?